ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் ஃபிபொனாசி சீரீஸ். ஃபிபொனாசி சீரீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 1, 2, 3, 5, 8 இந்த மாதிரி சீரீஸ் இருக்கும். அது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இந்த சீரீஸை நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை எப்படி நம்ம ஒயில் லூப் ஆர் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணணும், சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கொடுத்து காமிச்சிருக்கேன் 0, 1, 1, 2, 3, 5, 8 இது மாதிரி நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நாம் எப்போதுமே ஒரு லிமிட் வச்சு பண்ணுவோம். அப்பர் லிமிட் ஒன்று வச்சு ஒரு 10 நம்பர்ஸ் இல்லை 5 நம்பர்ஸ் இல்லை 15 நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த சீரீஸை நம்ம க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒரு வேரியபிள், பின்னு ஒரு வேரியபிள், 2 இன்புட் வேரியபிள் வச்சுக்கிறோம். அதை சியில் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஏல இனிஷியலாக -1 கொடுப்போம், பியில் 1 கொடுப்போம். ரெண்டையும் ஆட் பண்ணால் சியில் 0ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு மூவ் பண்ணுறோம், சியில் இருக்கிற வேல்யூ பிக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ 1, 0ன்னு வந்து செகண்ட் டைமில் இது எவ்வளோ டைம் ஒர்க் ஆகணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். 10 டைம்ஸா 5 டைம்ஸாக நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போ நம்ம சாம்பிளுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறோம், சியில் ஏபி வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு பியில் இருக்கிறத ஏக்கு மூவ் பண்ணுறோம், சியில் இருக்கிறத பிக்கு மூவ் பண்ணுறோம். இதுதான் ஐடியா. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர வேண்டி தான். ஸோ அப்படி பண்ணி தான் இந்த அவுட்புட்டை நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். எப்படி நம்ம இன்புட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், எப்படி அவுட்புட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், பிக்கு ஏக்கு என்ன வேல்யூ என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த எக்ஸாம்பிள் வழியாக. ஸோ ஒவ்வொரு முறையும் பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு மூவ் பண்ணுறோம், சியில் இருக்கிற வேல்யூ பிக்கு மூவ் பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி சியில் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ சம் ஆஃப் த 2 ப்ரீவியஸ் நம்பர்ஸ், ப்ரீவியஸ் அவுட்புட்ஸ், சம் ஆஃப் த 2 ப்ரீவியஸ் அவுட்புட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீரீஸே எடுக்கும். சியில் வரதான் அவுட்புட்டு. சீரீஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சம் ஆஃப் த 2 ப்ரீவியஸ் அவுட்புட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 0 + 1 1, 1 + 1 2, 1 + 2 3, 2 + 3 5 இந்த மாதிரி பார்க்கும்போது சியோடைய அவுட்புட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த 2 ப்ரீவியஸ் அவுட்புட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை தான் நம்ம 2 ஏபின்னு இன்புட் வேரியபிள்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ஸோ நம்ம லிமிட் எப்போதும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ 10 அவுட்புட்ஸ் வரப்போகணுமா, சியில் 10 அவுட்புட்ஸ் வரணுமா, இல்லை சியோட வேல்யூ 15 அவுட்புட்ஸ் வரணுமா, எவ்வளோ வேணும் நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். அதுதான் எண்ணுங்கிற வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். என் தான் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணும். ஏல இனிஷியலாக -1 வச்சுக்கிறோம், பியில் 1 வச்சுக்கிறோம். இப்போ ஃபார் லூப் வச்சு செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் லூப்பில் ஃபார் I in range of 1, n + 1 கொடுக்குறேன். n + 1 கொடுத்தா n வரைக்கும் ஒர்க் ஆகும். நான் என்னன்னு கொடுத்தேன்னு வச்சுங்க, n - 1 வரைக்கும் ஒர்க் ஆகும் ரேஞ்சை பொறுத்தளவில். அதனால் தான் நான் n + 1 கொடுத்துருக்கேன். ஸோ n வரைக்கும் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு முறையும் ஒர்க் ஆகி என்ன பண்ணணும், C = A + B, ஏபி ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து சியோட அவுட்புட்டை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக டிஸ்பிளே பண்ணிடுறோம். அடுத்து பிக்கு ஏ வேல்யூ பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு மூவ் பண்ணுறோம், சியில் இருக்கிற வேல்யூ பிக்கு மூவ் பண்ணுறோம். இப்படி தான் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம எண்ணுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்கோமோ அதை தகுந்தாப்புல சி வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு ஈஸியான ப்ரோக்ராம். இந்த லாஜிக் வழியாக நான் 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு 10 அவுட்புட்ஸ் கிடைக்கும். அப்போ 10 சியோட வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இது மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த லிமிட் தான் ஐடென்டிஃபை பண்ணுது எவ்வளோ அவுட்புட்ஸ் வரணும், சியோட அவுட்புட்ஸ் வரணுங்கிறத. ஸோ ஒரு ஈஸியான லாஜிக் இது. ஃபிபொனாசி சீரீஸ் ஒரு ஃபெமிலியரான ப்ரோக்ராமு. அதை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் லூப் வச்சு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார் லூப் பதிலாக ஒயில் லூப்பும் வச்சு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் வச்சு செய்கிற மாதிரி ஒயில் லூப்பும் வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ 1லேருந்து n வரைக்கும் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக I = 1 ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிப்போம். ஒயில் I ≤ n அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துப்போம் ஃபார் லூப்புக்கு பதிலாக. அதையும் நம்ம கொடுத்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஃபார் லூப்பு செஞ்சு பார்த்துட்டோம். ஃபார் லூப்புக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்து ஒயில் லூப் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்துட போகிறோம். ஸோ நம்ம எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறத நான் மேலே காமிச்சிருக்கேன். ஏபிசின்னு வேல்யூ கொடுத்துருக்கேன் இல்லையா,
அதுதான் வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஒயில் லூப் ஒர்க் ஆகுது, ஒயில் லூப்போ ஃபார் லூப்போ எது கொடுத்தாலும் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதான் மேலே ஏபிசி வேல்யூஸ் கொடுத்து காமிச்சிருக்கேன். அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஒவ்வொரு முறையும் சியில் A+B வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்குது. அப்புறம் பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு மூவ் பண்ணுது, சியில் இருக்கிற வேல்யூ பிக்கு மூவ் பண்ணுது. அடுத்தடுத்த லெவலில் திரும்ப ஒவ்வொரு சைக்கிள்லேயும் நம்மளுக்கு சியோட அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் இப்போ ஒயில் லூப் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்போ ஒயில் லூப்பில் ஒயில் i less than or equal to n கொடுத்துட்டேன், ஐயோட வேல்யூ இனிஷியல் வேல்யூ 1 கொடுத்துட்டேன். ஒயில் கடைசியாக i plus is equal to 1 கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஒயில் லூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஈஸியான ப்ரோக்ராம், ஃபிபோனசி சீரீஸ். ஒர்க் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அவுட்புட் கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஒயில் வச்சு செஞ்சு பார்க்கலாம், ஃபார் வச்சு செஞ்சு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி கொடுக்குற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் சிஸ்டமில் ஃபீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது நல்லது. அப்போ தான் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்மளுக்கும் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை ஆகும், புரிஞ்சால் தான் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் செய்ய முடியும். செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.